கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோமா? மகிமையின் மேகமாக, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கரங்களை உயர்த்தி வாருமையா. வல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோம், மகிமையின் மேகமாக, இன்மையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில், பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதிலே இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதில் இறங்கி வந்தீரே. வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதல். வாருமையா. அவரை வரவேற்போமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி. துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில், மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெளிப்பினில் இறங்கி வந்தீரே. சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெளிப்பினில் இறங்கி வந்தீரே. கரங்களை உயர்த்தி அவரை வரவேற்போமா? துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா. வல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா. வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா. வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா. வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுங்க, சொல்லுங்க. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா? அவரை வரவேற்போம். ராஜா வாங்க, பரிசுத்த ஆவியானவர் வாங்க, பரலோகத்தின் பிதா வாங்க. ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா சொல்லுவோம். வேத புத்தகம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகம் 95வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீத கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், கம்பீரமாய் ஆண்டவரை பாட வேண்டும். கைகளை கட்டிக்கொண்டு பாடக்கூடாது, சும்மா அப்படி இப்படி நின்று பாடக்கூடாது. கம்பீரமாய் ஆண்டவரை பாட வேண்டும். அப்படி சங்கீதம் 98வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். கம்பீரமாய் பாடணும். ஆண்டவரை பாடும் போது எங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் வரும், ஒரு பலம் உண்டாகும், ஒரு ஆண்டவரை பாடுகிறோம் என்ற ஒரு ஆசை உண்டாகும். அப்படி பாடணும். கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவரை பாட போகிறோம். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும் போதே என்னோதடு கம்பீரித்து மகிழும், மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும் போதே என்னோதடு கம்பீரித்து மகிழும். கரங்களை தட்டி ஆன்மா அக்களித்து அகமகிழும். சொல்லுங்க, நான் பாடும்போது என்னோதடு கம்பீரித்து மகிழும், மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் எந்நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் எந்நேரமும். உம் துதியால் என் நாவே நிறைந்து இருப்பதாக, உம் துதியால் என் நாவே நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன்,
ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். உந்தன் நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறேன், உந்தன் நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை
ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி 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 இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த ராஜாவினுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த அந்த தெய்வம் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரீதா பாபா பாபானி. எத்தனை பேர் அந்த நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. இதுவரை நாட்களில் எத்தனை நன்மைகளை செய்தார், எத்தனை காரியங்களை வாழ்க்கையில செய்தார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ரீதா பாபா பாபா பாபானி. ரீ பாபா 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 பாபா. நன்மைகளின் நாயகர்கள் மத்தியில வந்திருக்கிறார். நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்த தெய்வம் நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்க பக்கத்துல தான் அந்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில எதையெல்லாம் நீங்க இதுவரைக்கும் இழந்திருக்கிறீங்களோ, வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ, இப்ப நன்றி சொல்லுங்க. ராஜா, என் வாழ்க்கையில நீங்க செய்ய போற நன்மைக்காக நன்றி. என் வாழ்க்கையில நீங்க இந்த காரியத்தை நடத்த போறபடியா நன்றி. உங்க பக்கத்துல நிக்கிற ஆவியானவரை நீங்க பார்க்க முடியவில்லை, நன்றிகளை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அவருடைய கரம் உங்க பக்கத்துல தான் இருக்கிறது. தம்முடைய ஒரே பேரான ஒரு குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். நம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காய் கொடுத்து அன்பு கூர்ந்தார். அவருடைய குமாரனை கொடுத்தவர் மற்றெல்லாவற்றை கொடுக்கிறது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு கொடுக்காத ஒரு காரியம் இல்லை. பிரியமானவர்களே, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடப்போகிறோம். அன்பு கூறுவேன் ஆண்டவரே இன்னும் அதிகமாய். ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய இருதயம் முழுவதும் நான் உங்களை நேசிக்கிறதற்காகத்தான் நான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
கூறுவேன் ஆண்டவரே, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டுவோமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உள்ளத்துல இருந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இதுவரை நடத்தினீங்களே அப்பா, இதுவரை என்னை பாதுகாத்தீங்களே, நடக்காத காரியங்களை என் வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி. இதுவரை வாழ்க்கையில எது நடக்கலையோ அதை நடத்துகிற தேவன் நம்மத்திலே இருக்கிறார். சுகம் தந்தீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. என் வாழ்க்கையை ஆசீர்வதித்தீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. எல்லா காரியத்திலும் என் கைகூடி வர பண்ணுகிறீங்களே. வாய் அறிக்கை உன் தலையை உயர்த்தும், உங்களுடைய வாய் அறிக்கை உங்களுடைய தலையை உயர்த்தும். நல்ல அறிக்கை செய்யுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீங்க ஆண்டவரே. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லணும். எங்களுடைய உயிர் இயேசு, எங்களுடைய வாழ்க்கை இயேசு, எங்களுடைய நடைகள் இயேசு, நாங்கள் போகிற இடமெல்லாம் இயேசு. எங்களோடு அந்த ஆவியானவர் எப்பொழுது வருகிறார். ஆகவே இந்த பாடலை உணர்ந்து உள்ளத்தில் இருந்து நாங்கள் நோக்கி பார்த்து பாடுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுவோமா? உலகமெல்லாம் உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. சொல்லுங்க சபையார், சொல்லுங்க. மறக்குதையா, இனிக்குதையா, நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே, நாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓ நீதிமான்
நல்லவர். அப்படியே நாங்கள் கண்களை மூடி இந்த காலை வெளியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்கள் பிரகாசமடையும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில் ஒரு நிமிடம். ஹalleluya. அப்படியே எல்லாருமா உள்ளத்து நாளத்தில் இருந்து நாங்கள் நன்றி சொல்வோம். ஹalleluya. அவர் நல்லவர், அவர் துதிக்கை பாத்திரராய் இருக்கிறார், அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், அவர் நல்லவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் எங்களுடைய தேவன் நல்லவர். ஹalleluya. ரிஷந்தர பாபாரா மாமா நன்றி ராஜனே. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஹalleluya. ரிஷந்தர பக்கர பாபா நன்றி ராஜனே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரம் இன்று மறைந்ததையா, துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்தனையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. உமக்கு அதிகாலை ஆனந்தமே அப்பா திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே அப்பா திருப்பாதமே. சத்தமா போறோம். அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஹalleluya 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 ஹalleluya. ஒரு போதும் கைவினார், ஒரு நாளும் விலகினார், ஒரு போதும் கைவினார், ஒரு நாளும் விலகினார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya
தாய் செய்தில் உட்காருங்க. தேங்க்யூ. ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். 2 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 1-2 நாங்கள் பார்ப்போம். மூன்றாம் அதிகாரம் 1-2 நாங்கள் வாசிப்போம். No, 2 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1-2. கடைசியாக சகோதரரே உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்பட்டிருக்கும். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம், மூல பைபிளில் முதலே சொல்லப்பட்டிருக்குது, கடைசியாக பிரதர்ஸ் ப்ரே ஃபார் அஸ். ஆமென். கடைசியாக என்ன முதலில் அந்த வசனம் முன்னுக்கு வந்திருக்குது. என்ன சொல்லப்படுது? பவுல் என்ன சொல்கிறாருண்டா, முக்கியமாக நான் சொல்கிறேன்னு சொன்னால், முதலாவது எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிங்க. எங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேணும். ஜெபம் பண்ண என்னத்துக்காக ஜெபம் பண்ண வேணும்? என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஸ்பீடாக வேலை செய்யப்படுமா. தேவனுடைய இந்த மூல பைபிள் நாங்கள் பார்க்குற அந்த காரியம் என்ன பண்ண சொன்னால், தமிழில் எப்படி இருக்குன்னு சொன்னால், கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல. ஆனால் இந்த மூல பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கர்த்தருடைய வசனம் ஃபாஸ்ட்டாக, கர்த்தருடைய வசனம் என்ன செய்யணுமா? ஃபாஸ்ட்டாக, வேகமாக என்ன செய்யணும்? அது ஸ்பீட், அதாவது ஸ்பீட் ஹெட், அதாவது தேவனுடைய வார்த்தை இனியில வேகமாய் வளர்ந்து உச்ச கட்டத்துக்கு பெற வேணும். அல்லேலூயா. அப்பதான் அது என்ன செய்யுமாம்? மகிமைப்படுமா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான தேவைகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவைக்கு ஜெபிக்கிறோம், அடுத்த நாள் இன்னொரு தேவை, அடுத்த நாள் இன்னொரு தேவை. இப்படியே ஒவ்வொரு நம்ம ஆயுசு நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு தேவைக்கு ஜெபிக்கிறதுக்கு ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் விடுதலை எல்லாத்திலுமே எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான விடுதலை இல்லை. ஆனால் இந்த வசனத்தின்படி என்ன நடக்குதுன்னு சொன்னால், வார்த்தை எங்களுக்குள்ள வளரும் போது அது நல்லா பரவி, ஆமென், அதை என்ன செய்யணும்? பரவி இடதுபுறம் வலதுபுறம் எல்லா 4 பக்கங்களாலும் அதை என்ன செய்யணும்? வேர் விட்டு வேகமாக அது வளர்ற போது அங்கே என்ன நடக்குமா? எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நாங்கள் கடந்து போவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாருமே நாங்கள் ஜெபிக்கிறது இல்லை, வார்த்தை எங்களுக்குள்ள வளர வேணும் என்று சொல்லி. இது பவுல் ஜெபிக்கிறார். பவுலுடைய ஜெபம் எப்படியா இருக்குதுன்னு சொன்னா, வசனம் என்னில வளர வேணும், வசனம் என்னில வளர வேணும். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில வேகமாக வளர வேணும். தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில சடைச்சு, ஆமென், நல்ல 4 பக்கத்தாலும் அது கிளவிட்டு நல்லா அது பூத்து காய்ச்சி குலுங்கி அது என்ன செய்ய வளர வேணும்னு சொல்லப்படுது. எத்தனை பேருக்கு நமக்கு அந்த தாகம், நாம் ஏதோ ஒரு தேவையை மாத்திரம் நாங்கள் முன்னுக்கு வைக்கிறோம். இந்த வருஷம் உங்களுக்கு இந்த தேவை, அந்த வருஷம் இந்த தேவை, இந்த மாதம் உங்களுக்கு இந்த தேவை என்று சொல்லி தேவைகளை நாங்கள் நோக்கி ஓடுகிறோம். ஆனால் வார்த்தை உண்டு ஆத்துமா வாழ்கிறது போல, ஆமென், நாம ஆத்துமா எங்களுக்கு இந்த வார்த்தையில நாங்கள் வளருவோம் என்று சொன்னால் சகல காரியங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா ஒரு வியாதி, ஒரு பலவீனம் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் எப்படி அவரை சுகமாக்குவார்? வார்த்தையை 118 வாசி எடுக்க வேணாம், வார்த்தையை அனுப்பித்தான் என்ன செய்வார்? தேவன் எங்களுக்கு என்ன செய்வார்? அந்த சுகத்தில் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். தேவன் வார்த்தையை விட்டு எதுவுமே மேலாக செய்ய மாட்டார்.
எல்லாமே அவர் வார்த்தைக்குள்ளதான் அவர் கட்டுப்பட்டு இருக்கிறது. அவருடைய பாஷை, அவர் பேசுகிற விதம் தேவனுடைய வார்த்தைகள் தான். இவ்வளவுதான் எங்களுக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை. இந்த வார்த்தைக்குள்ளதான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறாராம்? மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். மகிமை ஆனபடியால இந்த வார்த்தை எங்களுக்கு இல்ல, கிரியை செய்ய வேணும், கிரியை செய்ய வேணும், கிரியை செய்ய வேணும். அப்ப இந்த வார்த்தை கிரியை செய்ய வேணும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேணும். மரியாள் என்னென்று ஒப்பு கொடுத்தா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இன்னைக்கு நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வாரம் முழுவதும் எவ்வளவு வார்த்தையை நீங்க வாசிச்சிருக்கிறீங்க. என்ன திங்கள்ல இருந்து இந்த சனிக்கிழமை வரைக்கும் பைபிள்ல எவ்வளவு நீங்க வாசிச்சீங்க? அவளோடு கர்த்தர் அந்த வார்த்தையை எழும்பி வாசிக்க வேணும் என்று சொல்லி உங்களை நேரத்தோட தட்டி எழுப்புறாரா? நாம என்ன செய்யணும்? நம்ம ஆராய்ச்சி பார்க்க போனோம், ஆராய்ச்சி பார்க்க போனோம். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, காலை தோறும் அவர் நம்ம தட்டி தட்டி அவர் எழுப்புறாராம், எழுப்புறார். ஆமென். காலையில் 3:30 மணி 4 மணி என்று சொன்னாலும் அவர் என்ன செய்வார்? எழுப்பி என்ன செய்யறது? வார்த்தையில் வான்னு சொல்றது. இன்னைக்கு நமக்கு அநேகருக்கு நல்ல ஜெபிக்கிறது நல்லது, ஜெபிக்க வேணும், கண்டிப்பா ஜெபிக்க வேணும், அது தப்பே கிடையாது. ஆனா வார்த்தை இல்லாம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் அருவருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நல்ல ஜெப வீரர்கள் நல்லா ஜெபிப்பாங்க, இல்லையாண்டு இல்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை சீரா இருக்காது, ஒழுங்கு இருக்காது. இந்த தேவனுடைய வார்த்தை தான் எங்களுடைய கரெக்டரை உருவாக்குறது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை மாற்றும். நல்லா கத்தி கத்தி நல்லா ஜெபிச்சு அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கை, அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே சண்டை பிடிப்பார்கள், அல்லது குறை சொல்லுவார்கள், குற்றப்படுத்துவார்கள், ஏதாவது ஒரு காரியங்களை செய்வாங்க. ஏன்? வார்த்தை இல்லை. வார்த்தை வந்து என்ன செய்யல? பரம்பே இல்லை, வளரே இல்லை. இந்த வானம் பூமி எல்லாம் ஒளிஞ்சு போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிஞ்சு போகாது. ஆரம்ப காலத்துல நாங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லை. என்னது முக்கியத்துவம் கொடுப்போம்? ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனபடியே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும், அது நாம ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது முதல் விழுகிறது ஜெபிக்கிறாங்க தான். முதல் விழுந்துருவாங்க. ஆமா. ஏன்? அந்த அஸ்திவாரம் இல்லை, நிலையான அஸ்திவாரம் இல்லை. ஹல்லேலூயா. இது எப்ப கர்த்தர் என்னோட பேசினாரோ அப்ப நான் என்ன செய்யறது? காலையில் எழும்பி முதல் வேலையா என்ன செய்யறது? நல்லா 1 மணி நேரத்துக்கு மேல நல்லா நிறைய பைபிள் வாசிக்கிறது. நிறைய பைபிள். பக்கத்து வீட்டுக்காரனையும் அவனையும் குழப்பி அவனை நித்திரையும் கெடுத்து. ஹல்லேலூயா. ஆனா நல்ல பைபிள் வாசி, கர்த்தர் வார்த்தையிலே அவர் பேசுவார். ஹல்லேலூயா. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். இன்றைக்கு நாட்கள் போக போக நாங்கள் வார்த்தையில கட்டப்படாததுனால, கண்மலையில் மேலே கட்டப்படாததுனால பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கப்படும். என்ன முடிவு? தேவனுடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து நேசிக்க வேணும். தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு அந்த வார்த்தை இதுதான், ஒரு ஜீவன் உள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை நாம என்ன செய்ய வேணும்? நீ போகும் போதும் வரும் போதும் நீ என்ன செய்ய? இந்த வார்த்தையை என்ன செய்? பேசிக்கொண்டிரு, தியானம் பண்ணி கொண்டிரு. அதை மறந்து போகாத. உன் பிள்ளைகளோடு நீ இருக்கிற போது நீ அதை பேசு, வார்த்தையை குறித்து பேசு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் குறித்து பேசுவாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தையை குறித்து பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. பேச முடியாது. ஏன்? வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லை. ஏன்னா வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியில அவர் வார்த்தையானவர், மாம்சமானவர்.
மாம்சமானவர் எப்படியா மாறுறார்? எங்களுக்குள்ள வார்த்தையாய் மாறுறார். வார்த்தையாய் மாறித்தான் அவர் எங்களுக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அவன் பிலிப்பியர்ல சொல்லப்படுகிறது 1:19 என்ன சொல்றது? இந்த மகிமையினுடைய ரகசியம் என்னவென்றால் கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறது. இந்த போராட்டம் நாங்கள் ரொம்ப கவனிக்க வேணும். நம்முடைய இந்த பிசாசுடைய போராட்டம், அந்த கட்டுக்கள், ஒரு சாபங்கள், வேதம் சொல்லுகிறது 4 தலைமுறைக்கும் அது கடந்து வருமா. 4 தலைமுறையில இருக்கிற பாவங்கள் என்ன செய்யும்? நம்ம என்ன செய்யும்? அட்டாக் பண்ணும். நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், இனிமேல் ஒன்றும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி போட்டு உதறி போட்டு நாங்கள் உட்கார்ந்துருக்க முடியாது. 4 தலைமுறைக்கும் அது என்ன செய்யும்? அதை எல்லாம் பண்ணியிருக்கிறார் தேவன், விசாரிக்கிறவர். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த சாபம் எங்களை பின்தொடர்றதா, பிரச்சனை எங்களை மேற்கொள்றதா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே பிரச்சனை அப்பாவுக்கு வந்த பிரச்சனை மகனுக்கு வரும், மகனுக்கு வந்த பிரச்சனை மகனுக்கு வரும், குடும்பத்துக்கு வரும். இதெல்லாம் நாங்கள் வெளியரங்கமாக இருக்கும். மாம்சத்தினுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்? வெளியரங்கமாக இருக்கும். சத்ருவானவன் வார்த்தை இல்லாததுனால பிசாசு சில பேருக்கு உள்ளுக்குள்ள இருந்து அவன் கிரியை செய்வான். சில பேருக்கு பிசாசு வெளியால இருந்து கிரியை செய்வான். பிசாசு என்ன செய்வான்? சில பேருக்கு உள்ளுக்குள்ள இருந்து கிரியை செய்வான். சில பேருக்கு வெளியால, யோபுக்கு சத்ரு வெளியால இருந்து கிரியை செய்துச்சு. வெளியால இருக்கிற பிசாசு நீங்க என்னன்னு துரத்துவீங்க? உள்ளுக்குள்ள ஒரு மனுஷனுக்கு பிசாசு இருந்தா பிசாசு என்னத்தை கொண்டு வருவான்? கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அன்றி வேறு எதுக்குமே வரமாட்டான். அப்படின்னால என்ன செய்வான்? அவன் என்னத்தை கொண்டு வருவான்? வியாதியை கொண்டு வருவான், மன உளைச்சலை கொண்டு வருவான், டிப்ரெஷனை கொண்டு வருவான், இப்படியான வேதனைகளை அவன் கொண்டு வருவான். அப்ப இதுல இருந்து ஒரு மனுஷன் விடுதலையாக வேணும் என்றால் வார்த்தை அவனுக்குள்ள இருக்க வேணும். ஹல்லேலூயா. அல்லது வெளியால இருக்கிற சத்ரு அப்ப வந்து அவன் திருடுறது போல, கண்ணமிட்டு அவன் திருடுறது போல அவன் வரும்போதும் நமக்கு என்ன செய்ய வேணும்? தேவன் எங்களை பாதுகாக்க வேணும். ஆமென். தேவன் எங்களை என்ன செய்ய வேணும்? அப்ப இதுக்கு நமக்கு என்ன வேணும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை வேணும். அப்ப தேவனுடைய வார்த்தை இல்லை, நாங்கள் ஸ்ட்ராங்கா இல்லை. தேவனுடைய வார்த்தை நாம் அதாவது கடைப்பிடிக்க வேணும், கடைப்பிடிக்க வேணும். இன்றைக்கு நம்ம சர்ச், நம்மளை ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து இடறி விழுகிற கேஸா இருக்குது. எப்படி இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து, உலகத்துக்குள்ள இருக்கிற போராட்டங்களை பார்த்து, உலகத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை பார்த்து இடறி விழுகிறாங்க. ஏன்? ஐயோ, நாங்கள் சர்ச்சுக்குள்ள வந்து கஷ்டப்படுறோமே, நாங்கள் அப்படி இருக்கலாமே இப்படி இருக்கலாமே என்று சொல்லி ஒரு வேதனை உள்ளுக்குள்ள இருக்கு. காரணம் என்னவென்று சொன்னால் வசனம் வளர இல்லை. வருஷங்கள் வளர்ந்துட்டுது, காலங்கள் போயிட்டுது, ஆனால் தேவனுடைய வார்த்தையில நாம என்ன செய்யல? நம்ம கட்ட இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? கட்டப்படணும். எப்படி கட்டப்படணும்? அந்த வார்த்தை வளர வேணும். அந்த வார்த்தை என்ன செய்ய வேணும்? வளர வேணும். இன்றைக்கு அது வளர முடியாமல் இருக்கிறது. கல்லுல மேல விழுந்த விதை போல டக்குன்னு அது கருகிட்டுது. பத்தையில விழுந்த முள் புதிரில் விழுந்த விதையை போல போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நெருக்கி அது வளர முடியாமல் போயிட்டு. அப்ப நாங்கள் இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஆனபடியால தான் வசனத்தை ஒருக்கா வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி, கர்த்தருடைய வசனம் என்ன செய்ய வேணுமா? பரம்பி, அதாவது வளர வேணும். பரம்பி என்று போட்டிருக்கு. அதாவது வளர வேணும், படர வேணும், வளர வேணும், வேர் விட வேண்டும். ஒரு அற்புதம் எங்கட வாழ்க்கையில நடக்க வேணுமா? வார்த்தை இல்லாம என்ன அற்புதம் நடக்கும்? வார்த்தை இல்லாம ஒரு அற்புதம் நடந்தா அதுக்கு பேர் வந்து அது மேஜிக்.
அது மந்திர வித்தை, அப்படி நடக்காது. வார்த்தை வார்த்தை வார்த்தை. அப்ப ஆனபடியால் நாம என்ன செய்யணும்? பைபிளை எடுத்து வாசிக்க வேணும். பேசுவார், தேவன் பேசுவார். அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். அவர் யாரையுமே அவர் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. அவர் எல்லாரையும் அத வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்துல விழுந்து கிடந்து போதனை அடைவார். அவர் டீச் பண்ணுவார், சொல்லி கொடுப்பார், சொல்லி தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம வேறு யாருக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறவர்? வாஞ்சை வார்த்தைக்கு நடுங்கிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். என்ன உதவி செய்யலாம், இவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம்? இன்றைக்கு எத்தனை பேர் வார்த்தைக்கு நடுங்க? இன்றைக்கு பாருங்க, கன பேருடைய ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க ரொம்ப எல்லாமே எங்களுக்கு தெரியும். எல்லாமே எங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆக மிஞ்சி போனா இயேசுவை சாக்கொண்டது நாங்க தான் சொல்லுவாங்க. எல்லாமே தாங்களுக்கு தெரியும். ஆனா அவர்களுடைய சுபாவத்தை பாருங்க, கரெக்டரை பாருங்க. ஒரு விதமான வளர்ச்சி இல்லை, ஒரு விதமான மாற்றம் இல்லை. அவர்களுடைய பேச்சை கவனிச்சு பாருங்க, அவர்களுடைய நடக்கையை கவனிச்சு பாருங்க. அவர்களுக்குள்ள என்ன இருக்காது? வசனம் இருக்காது. வசனம் இல்லை என்று சொன்னா வாழ்க்கையே அவர்களுக்கு அவர்கள் என்ன விதமான தாளந்துகள் இருக்கலாம். தாளந்து உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தாளந்துகள் இருக்குது. ஒரு நாளும் கர்த்தர் எங்களுடைய தாளந்துல பிரியப்படுறவர் அல்ல, ஒரு நாளும் பிரியப்படுறவர் அல்ல. எங்களுடைய கனி உள்ள வாழ்க்கை. பலிப்பீடத்துக்கு மாத்திரம் கர்த்தர் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கை இந்த நாங்கள் விட்டுட்டு அங்கால போறோம் பாருங்க, அங்கதான் எங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுது. ஹல்லேலூயா. ஆனபடியால இன்றைக்கு 119 சங்கீதத்திற்கு எடுங்க பத்தியமா. 119 சங்கீதத்தில் 148 வசனத்திற்கு வாசிங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? மறுபடியும் இருக்கா? வாசிங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே. இந்த கொஞ்ச நாளாக நான் ட்ராவலில் இருந்து எனக்குள்ள பயம் என்ன, காலமேல் எழும்பி ஜெபிக்க முடியாமல் போயிடுமோ, பைபிள் வாசிக்க முடியாமல் போயிடுமேன்னு ஒரு குற்ற உணர்வு. ஆனாலும் எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் 3:30 மணிக்கு கரெக்டாக ஆண்டவர் எழுப்புவார், போயிருந்து வாசியார். அது எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் ஆமென், போயிருந்து பைபிள் வாசியார். அப்ப அவர் என்ன செய்வாராம்? குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். என் கண்கள் என்ன செய்யுமாம்? விழித்துக் கொள்ளும். சரி, நாங்க முழு நேரம் ஊழியத்தில் இருக்கிறோம், பரவாயில்லை. சரி, சாதாரணமா இருக்கிற நீங்கள் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நீங்க என்ன செய்யணும்? பைபிள் உட்கார்ந்து வாசிக்கப்படும். பைபிள் உட்கார்ந்து நீங்க வாசிக்காம ஜெபிக்கிறதுலே பிரயோசனம் இல்லை. அதுல பிரயோசனம் இல்லாம போயிடும். அது சுபாவத்தை மாற்றாது. ஆவி எப்பயுமே உற்சாகம் உள்ளதுதான். யாரை கூப்பிட்டு விட்டானோ ஒரு மைக்க கொடுத்து தம்பி ஜெபியன்னா எல்லாருமே ஜெபிப்பாங்க. ஜெபத்தில் கர்த்தர் நடத்திடுவார். ஆனா வார்த்தையில நடத்த முடியாது. வார்த்தையில என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. அது நாம தான் அதை என்ன செய்ய வேணும்? கற்றுக்கொள்ள வேணும். சவுல் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று சொல்லப்படுதாம். சவுல் அவன் ஒரு நீதிமான் இல்லை, தேவனால தெரிஞ்சு கொள்ளப்பட்டவனும் அல்ல. தேவ ஜனங்களை எப்பயுமே போராடுகிற ஒரு மனுஷன்.
ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்துக்குள்ள போன உடனே அவனுக்குள்ள தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி வந்துட்டு. ஹல்லேலூயா. அது பெரிய ஆச்சரியமான காரியம் இல்லை. ஆனாதான் வசனம் என்ன சொல்லுது? தீர்க்க தரிசனம் வசனம் தீர்க்க தரிசனம் என்று சொன்னாலும் ஜெபம் என்று சொன்னாலும் எல்லாமே ஓஞ்சு போயிடும், ஒளிஞ்சு போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் ஒரு நாளும் ஒளிஞ்சு போகாது. ஹல்லேலூயா. ஆனபடியால் இன்றைக்கு நீங்க யோசிக்க வேண்டியது, உங்களுடைய குடும்பம் என்னத்துல கட்டப்படுகிறது? கதையில கட்டுறீங்களா? அல்லது டெய்லி 68 பிரசங்கங்களை பார்க்குறீங்களா, கேட்குறீங்களா? அல்லது உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு தியானிச்சு மெடிடேட் பண்றீங்களா? அதுதான் ஜீவனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஜீவனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய நீங்கள் நோக்கமா 119 அதே சங்கீதத்தில் வாசிங்க, 66 வாசிங்க, 166 வாசிங்க. பத்தியம்மா 166. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்தேன். உம்முடைய ரட்சிப்பு என்றால் என்ன? எனக்கு என்னை காப்பாற்றும், என்னை தூக்கிவிடும். உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்தேன். உம்முடைய கற்பனையின்படி செய்கிறேன். உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். அப்ப ரட்சிக்க வேண்டியது கர்த்தர் மேல விழுந்த ஒரு கடமை. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போராட்டம் வரும்போது, பிரச்சனை பிசாசு வரும்போது அவர் வார்த்தையை தான் எடுத்து சொன்னாரே தவிர அவர் கதை சொல்ல இல்லை. ஆனபடியால் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்றால், முழுமையான ஒரு விடுதலையை கர்த்தர் எங்களுக்குள்ள கொண்டு வர வேணும் என்று சொன்னால், நிச்சயமா எங்களுக்குள்ள என்ன இருக்க வேணும்? வார்த்தை இருக்க வேணும். வார்த்தையை நல்ல காலையில் எழும்பி நல்லா வாசிங்க. ஒரு 10 சங்கீதம் வாசிங்க, நீதிமொழிகள் ஒரு அதிகாரம் வாசிங்க, புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம், நிருபம் வாசிங்க. எல்லாம் வாசிச்சுக்கின்ற பேர 1 மணி நேரம் நல்ல கரெக்டா வரும். மறுபடியும் 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 வாசிங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தைகள். இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் மகிமையினால எங்களை என்ன செய்யறாராம்? சுற்றுறாராம். 3 என்று சொல்லி இருக்குதா? நான் மூல பைபிளில் பார்க்கல என்ன இருக்குதாம்? மகிமையினால சுற்றுறார். ஆமா, சாண்ட்விச் போட்டு ஒரு பொருளை வச்சு பேப்பரால சுத்துன மாதிரி எங்களை நம்ம என்ன செய்யறா? மகிமையினால சுற்றுறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினுடைய ஒரு ஆழத்துக்குள்ள போகக்குள்ள தான் ஒரு மனுஷனுக்கு ஜீவன் பெறும். வார்த்தையினுடைய ஆழத்துக்குள்ள போகக்குள்ள அதுக்கு தான் கணுக்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீச்சல் ஆழம் வரைக்கும். அது முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு நிற்கும். தண்ட வெள்ளத்துல தான் நிற்பான் அவன். எப்போ ஒரு மனுஷன் நீச்சல் ஆழத்துக்குள்ள போனதுக்கு பிறகுதான் அவன் எவ்வளவுதான் நீந்த தெரிஞ்சவனா இருந்தாலும் அவன் தண்ட பலத்தில் நிற்க முடியாது. தன்னுடைய பலத்தில் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. நீந்தலாம், கையை காலை அடிக்கலாம், ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். எனக்கு ஆழம் தெரியாது. எனக்கு என்ன தெரியாது? ஆழம் தெரியாது. நான் காலை விட முடியாது. நான் என்ன எதுவுமே செய்ய முடியாது. அதுக்குத்தான் நமக்கு நீச்சல் ஆழம். கர்த்தரே ஒரு நம்பி இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவில் நம்முடைய வாழ்க்கையை நாம வச்சிருந்தோம்னு சொன்னா அது எல்லாரையும் நாங்கள் வளர முடியாது. வார்த்தை வார்த்தை வார்த்தை. சுபாவம் மாற வேணும். சுபாவம் மாற வேணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மாம்சத்தினுடைய கிரிகைகள் எங்களுக்குள்ள வேலை செய்து. நல்லா நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆனால் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோமா?
ஒரு மனுஷனை உண்மை உள்ளவனாக மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை. ஏன் கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர் என்னதான் எங்களை அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். எந்த மனுஷனையும் மன்னிக்கிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? எந்த மனுஷனையும் மன்னிக்கும். ஏன் வார்த்தை அது களங்கமற்ற ஞான பாலம். எப்படிப்பட்ட பால்? ஒரு கள்ளனிட்ட போய் ஒரு ஆள் 500 ரூபா களை விடுத்துட்டாருன்னு வைங்க, 500 ரூபா. ஒரு கள்ளனிட்ட போய் அவன் ஏற்கனவே 1000 ரூபா களை விடுத்த ஒரு கள்ளனிட்ட போய், ஐயா நான் 500 ரூபா களை விடுத்துட்டேன்னு சொன்னா அந்த கள்ளன் அவனை மன்னிப்பானா? என்னடா அடுத்த நீ அந்த 500 ரூபா எங்கடா வச்ச நீ கொண்டு தாடான்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. அல்லது ஒரு குடிகாரன்கிட்ட போய் இன்னொரு குடிகாரன் போய் மன்னிப்பு கேட்க முடியாது. அவன் சொல்லுவான் நானே குடிக்காம இருக்க, நீ குடிச்சிட்டு நிற்கிறான்வான். ஏன்? அந்த பாவத்தினுடைய டேஸ்ட் தெரியும். யாருக்கெல்லாம் பாவத்தினுடைய டேஸ்ட் தெரியுமோ அவர்கள் எல்லாம் மன்னிக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? மன்னிக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் பாவத்தினுடைய டேஸ்ட் தெரியாதோ அவங்களெல்லாம் மன்னிப்பாங்க. கர்த்தர் பாவத்தினுடைய டேஸ்ட் தெரியாதவர். அவர் ஒரு நாளும் அவர் பாவம் செய்யல. ஆனபடியால என்ன பாவம் செய்துட்டும் ஆண்டவரிடத்தில் ஆனால் ஒருக்கா மன்னிப்பார். என்ன அடுத்த தடவை போய் மன்னிப்பு அது வேற பிரச்சனை. அந்த இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. ஏன்? அவருக்கு என்ன 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 பிரச்சனை? அவருடைய பிரச்சனை என்ன? பாவத்தினுடைய டேஸ்ட் அவருக்கு தெரியாது. பாவத்தினுடைய அந்த கொடூரம் அவருக்கு தெரியும். பாவத்தினால வர்ற சாபம் அவருக்கு தெரியும். ஆனபடியால் தான் வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய கரைச்சர், எங்களுடைய சுபாவம், எங்களுடைய நடத்தை எல்லாமே மாறி அதாவது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள போகும். ஹல்லேலூயா. ஆனபடியால் இந்த வார்த்தையை நல்லா நீங்க ரொம்ப கவனம் கொடுத்து ஆசையோட வாஞ்சியோட வாசியுங்க. இல்லையோ என்று சொன்னால் போராட்டங்கள் வரும்போது முதல் விழுகிறது நீங்களா தான் இருப்பீங்க. வாசிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம். சில பேர் பாருங்க சேர்ச்சுக்குள்ள இருந்தாலும் சமாதானமாயிடாது. எழும்பி ஓடுபட்டு தெரிய வேணும், இருக்க முடியாது. அமர்ந்திருந்து நானே கர்த்தர் அறிஞ்சு கொள்ளுங்க. சமாதானம் இல்ல. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லையா? இடரல் இல்லை. ஆனால் வேதம் தெரியாதவர்கள் தெரிஞ்சது மாதிரி நடிக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கணும். தெரிஞ்சது மாதிரி நடிக்கிற அது ஒரு மாய்மாலம். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு வேதம் தெரியாட்டிக்கு உங்களை ஏமாத்தி போடுவாங்க. கனிய கரெக்டரை பார்க்கணும், என்ன பேசுறாங்கன்னு பார்க்கணும், நடத்திய பார்க்கணும். நாங்க உலகத்துக்குள்ள இருக்கேக்குள்ள நாங்கள் என்ன பரங்களை பார்த்து நாங்கள் ஏமாந்து போனோம். எம்ஜிஆர், சிவாஜி, ஆமென், இப்படி எத்தனையோ அவங்களுடைய நடிப்புகள், அவங்களுடைய பாட்டுகள், இதுகள் எல்லாத்தையும் பார்த்து அதுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடிட்டு இப்ப இங்க ஒரு கனியுள்ள வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். நாங்கள் உலகத்துக்கும் எங்களுக்கும் ஒரு வேறு பிரிக்கப்பட்டிருக்குது. ஆமென். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிப்பானா? நிதானிப்பான், நிச்சயமா நிதானிப்பான். ஏன்? இந்த வார்த்தை ஜீவனும் ஆவியும் உள்ளது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஜீவனும் ஆவியும் உள்ளது. ஆனபடியால் அந்த வார்த்தையை என்ன செய்கிறீங்களோ எது செய்கிறீங்களோ தெரியாது, நீங்க நல்லா வார்த்தையை வாசிக்க வேணும். இதுல நீங்க பலப்பட இல்லையோ எல்லாமே ஏமாத்தான் இருக்கும்.
எல்லாமே தான் இருக்கும். 1 மணி நேரம் எல்லாம் நாங்களாம் பல வருடங்களாச்சு ரட்சிக்கப்பட்டு அந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரி அந்த சாட்சி இந்த சாட்சி இதெல்லாம் ஒரு சைட்டில் வச்சிருங்க. அந்த நம்ம சாட்சி உள்ளவர்களாக நாங்கள் மாறப்படும். நம்ம சாட்சி உள்ளவர்களாக யார் எங்களை மாற்றம் வெளிப்படுத்தல் புத்தகம் சொல்லுது? அவருடைய கர்த்தருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், காப்பாற்றப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் நாங்கள் தான் சாட்சியாக இருக்கப்படும். நாங்கள் தான் எப்படியா இருக்கப்படும்? சாட்சியாக இருக்கப்படும். ஆனபடினால வார்த்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களோட வீடு கட்டப்பட வேணும். பிள்ளைக்கு தெரியுமா, ஸ்ரீலங்காவில் ரட்சிக்கப்பட்டவருடைய பிள்ளைகள், கணக்க பிள்ளைகள் எல்லாரும் போத வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் போத வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கணக்க போயிட்டுருக்கிறாங்க. நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், நான் உன்னுடைய பிள்ளைகளை போத வஸ்து இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் இதுகளெல்லாம் பார்க்கறது இந்த மடு என்ற இடத்துல கொண்டு வச்சு பெரிய ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி அவங்க கத்தோலிக்காக்கள் அவங்கள பார்க்குறாங்க. ஏன் ரட்சிக்கப்பட்ட ஆக்கள் அவையில் பார்க்கறது குறைவு. ஏன் அவையில் ஓவர் பரிசுத்தம். ரட்சிக்கப்பட்ட ஆக்கள் என்ன செய்யறது? ஓவர் பரிசுத்தம். ஆனபடியாக கத்தோலிக்க மதத்தில் இருக்க அவங்க பார்க்குறாங்க. ஓ, ஏன் வார்த்தை இல்லை, வசனம் இல்லை, கிரிகை இல்லாத ஒரு வாழ்க்கை, கிரிகை இல்லாத ஒரு வாழ்க்கை, வாய் சாலகன், வாய் பேச்சு, வசனம் இல்லை. இன்றைக்கு வாயால் தான் சொல்லிக்கொண்டு இருக்க வேணும். வார்த்தை இருக்குமெண்டா அவங்க அமைதியாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க. அன்பு என்ன செய்யாது? தன்னை புகழாது, தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழி, முகஸ்துதி, தீங்கி செய்யாது, நினைக்காது. இன்னைக்கு வார்த்தை இல்லைன்னா பாருங்க, கை கொடுக்க இல்லையன்னாலே துலஞ்சிங்க. ஓ, பிரைஸ் லார்ட் சொல்ல இல்லையோ என்னது? துலஞ்சிங்க, துலஞ்சிங்க. என்ன ரெஸ்பெக்ட் பண்ண இல்லை, என்ன கனப்படுத்த இல்லை, என்ன மகிமைப்படுத்த இல்லை. இதுதான் இன்றைக்கு வார்த்தை இல்லாததுனால வருத்த கேஸ், மென்டல் கேஸுகள். ஆனா பாட்டு மாத்திரம் என்ன மாதிரி படிக்கிறது? நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் பாட்டு. ஆனபடியால வார்த்தை உள்ளவங்க அமைதியா போவாங்க, இடரலுக்கு பெற மாட்டாங்க. கை கொடுக்கலையா சோத்திரம், கை கொடுக்கறியா சோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை இல்லை, யோசிச்சு பாருங்க. ஆனபடியால தான் வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. இப்ப விசுவாசம் துர்க்குணராகிய, துர்க்குணர் ஆறு? துர்க்குணர் இயேசுவை அறிஞ்சும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும், அதாவது என்ன, அவருடைய சித்தத்தின்படி வாழாதவர்கள், வார்த்தையில வளராதவர்கள், அவர்களால் துர்க்குணர். அது எவ்வளவோ வேதத்தை காரியங்களை சொல்லிக் கொடுத்தும் மனம் திரும்பாதவர்கள், மன மாற்றத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள், அவர்களால் துர்க்குணர். உலகத்தில் இருக்கிறது சன்மார்க்கர், அது வேற, அது வேற. இது துர்க்குணர் என்று சொல்றது கர்த்தரால உருவாக்கப்பட முடியாதவர்கள், வார்த்தைக்கு இணங்காதவர்கள், வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள், வார்த்தையை தியானிக்காதவர்கள், வார்த்தையில வீட்டை கட்டாதவர்கள், இவர்களால் துர்க்குணர். அப்படியால இந்த துர்க்குணருக்கு என்ன இருக்காதாம்? விசுவாசம் இருக்காது. அப்ப இந்த துர்க்குணருக்கு விசுவாசம் ஏன் இல்லை? வார்த்தையை அவர்கள் கேட்காததுனால. விசுவாசம் எதனால வளரும்? வார்த்தையை கேட்கிறதுனால, வாசிக்கிறதுனால, கை கொள்ளுகிறதுனால. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்காம, கை கொள்ளாம
வாசிக்காம இருப்போம் என்று சொன்னால் எங்களுக்குள்ள அவவிசுவாசம் தான் பெருகும். அவவிசுவாசத்துக்கு பேர் தான் துர்க்குணம். ஹல்லேலூயா. அப்ப துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்களிடத்தில் இருந்து நாங்கள் விடுதலையாகும்படி யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த துர்க்குணர் எங்க இருக்கிறாங்க? சேர்ச்சுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அவவிசுவாசம், காண்கின்றத கண்களால பார்க்கிறத வச்சு பேசுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்படாதவர்கள், நன்றி அறிதல் இல்லாதவர்கள். அப்ப நாம ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். வார்த்தையை நல்லா வாசிங்க, கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்லி உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்துல கேட்கிற போது 90 இங்கே இந்த முறை நான் ஸ்ரீலங்காவுக்கு நான் போவேக்கில் ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டினார். சொற்பனத்தில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்பு எங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். அம்மாட அப்பாட அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் இது விசாரிக்கப்பட வேண்டிய சம்பவம், இது சரி செய்யப்பட வேண்டிய சம்பவம். இதை நான் விசாரிக்கிறது, கர்த்தர் அதுக்கு அதை விசாரிப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் கர்த்தருடைய கிருபை இந்த முறை நான் போகல அந்த அவர்களை உரியவர்களை பார்த்து முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் அவர்களை பார்த்து கண்டு கதைச்சு பேசி ஒரு ஒப்புரவுக்குள்ள கொண்டு வந்து பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் விடுதலையாக்கினார். எத்தனை 100 வருஷ சம்பவம். நீங்க வார்த்தைக்குள்ள வளர 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 உங்களுடைய வாழ்க்கையில தெளிவை கர்த்தர் உண்டாக்குவார். நீங்க வார்த்தையில நீங்க வளர இல்லையோ எல்லாமே குழப்பமா இருக்கும், எல்லாமே என்ன மாதிரி இருக்கும்? தெளிவு இருக்காது. வார்த்தை நமக்குள்ள இருந்தால் நாம் எப்பக்கம் நாம நெருக்கப்பட்டாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? மடிஞ்சு போக மாட்டோம். ஏன்? எங்களுக்குள்ள ஜீவனுள்ள வார்த்தை இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா இந்த 2 ஜெபத்தை நீங்க கைவிடாதீங்க. பவுலுடைய ஜெபம் ஒன்று, வார்த்தை எங்களுக்குள்ள வேகமாக வளர வேணும், பரம்பி வளர வேணும், வேர் விட்டு வளர வேணும். இல்லையோ பொல்லாத பிசாசு அவன் எந்த நேரமும் அவன் பார்த்துக்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. நாம நிலைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் விடுதலை ஆயிட்டோம், ஆச்சா என்னத்த வேணும்னான்னு சொல்லுங்க. ஆனா தேவனையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிசாசு போய் சோதிச்சது. வார்த்தையை வச்சுதான் அவர் பிசாசு விரட்டினார். தன்னுடைய அனுபவத்தினால விரட்ட இல்லை, அதிகாரத்தினால விரட்ட இல்லை, வார்த்தையை வச்சு. அப்படியே அந்த வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேணும். ஆமேன். இப்போ கடைசி அவருக்கு வாசிங்க. 2வது துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. அப்ப விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. அப்படி என்றால் என்ன? நாம சர்ச்சுக்கு நாங்க வரும்போது நம்ம ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே தெளிவா இருக்க வேணும். எல்லா இடத்திலும் என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. சொல்லுங்க, எல்லா இடத்திலும் என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. விசுவாசம் இல்ல. அப்ப விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க பொறுமை உள்ளவர்களா இருப்பீங்க, நீங்க துர்க்குணர் இல்ல, நீதிமான்களா இருப்பீங்க. பக்கத்தில் இருக்கிறவருக்கும் விசுவாசம் இல்லாம இருக்கலாம், அது அவரை பார்த்து நாம இடறிடக்கூடாது. வேதம் நமக்கு தெளிவா சொல்லி இருக்குது, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. அப்படி என்றால் என்ன? வசனம் எல்லாரிடத்திலும் இல்லையே. வசனம் எல்லாரிடத்திலும் இல்லையே. வசனத்துக்கு எல்லாரும் காது கொடுக்கிறது இல்லையே. வசனத்தை எல்லாரும் வாசிக்கிறது இல்லையே. வசனத்தை எல்லாரும் தியானிக்கிறது இல்லையே. பிசாசு வஞ்சித்திருவான், பிசாசு ஏமாற்றிடுவான். எல்லாத்துக்குமே அவன் டைம் கொடுப்பான். ஆனா பைபிள் வாசிக்கல மாத்திரம் நித்திரையை கொடுப்பான். உண்மைதானே? எல்லாத்துக்கும் பைபிளை தூக்குனாலே சில பேருக்கு என்னது, நித்திரை வர இல்லையா, பைபிள் எடுத்து வாசி, சரி முடிஞ்சது கதை.
ஆனால் கத்தர் வசனம் என்ன சொல்லுது? கத்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்குற. அந்த நித்திரை வேற, இந்த நித்திரை வேற. கத்தர் கொடுக்குற நித்திரை சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் போயிடும், எல்லா வியாதியும் நீந்திரும். ஆனால் இந்த பிசாசு கொடுக்குற நித்திரை இருக்கு, நீங்கள் எழும்பினாலும் அப்புறம் என்ன மாதிரி இருப்பீங்க? தூங்காத மாதிரி உங்களுக்கு சுகர் ஏறி இருக்கும். ஹல்லேலூயா. ஆனபடியால விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே. ஆனபடியா நீங்கள் இதை மறக்கக்கூடாது. சேர்ச்சுக்கு வரும்போது நீங்கள் எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குன்னு நீங்கள் நம்பி வராதீங்க, ஏமாந்து போகக்கூடாது. அவங்க அந்த சிஸ்டருக்குள்ள விசுவாசம், இந்த பிரதருக்குள்ள விசுவாசம், அவருக்குள்ள விசுவாசம் இல்லை. ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க. ஏமாந்தது போதும் உங்களோட வாழ்க்கையில். ஏமாளி கோமாளியெல்லாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் வார்த்தை இல்லை உங்களுக்கு? இப்போ நிதானிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் பேசுனான், அவனோட கேளுங்க, நடத்தையை பாருங்க, நடக்க விட்டு பாருங்க. டாக்டர் சின்ன குழந்தைங்களை என்ன செய்கிறார்? நடக்க விட்டுட்டு பார்க்குறார். இந்த புள்ள சரியா நடக்குதா? ஆலயத்துக்கு போற போது உன்னுடைய நடை எப்படி இருக்க வேணுமா? சீரா இருக்க வேணும். காத்துக்கொள், சீரா இருக்க வேணும். உன்னுடைய பேச்சு எப்படி இருக்க வேணுமா? எப்படி இருக்க வேணும்? கிருபை பொருந்தினதாக. பாருங்க, எத்தனை பேருடைய பேச்சுல கிருபை இருக்குது. சேர்ச்சுக்குள்ளே நின்று சில பேர் பேசுவாங்க. அல்லேலூயா. என்ன மாதிரி பேசுவாங்க? சேர்ச்சுக்குள்ளேயே நியாய தீர்ப்புடைய நாள். ஒன்றுக்குமே இதெல்லாம் வார்த்தையில் பலன் இல்லாதவர்கள், வார்த்தையில் வளராதவர்கள். ஏன்னா ஜீவன், இந்த வார்த்தை தான் எங்களுக்கு என்னத்தை கொண்டு வருமா? பொறுமையை கொண்டு வருமா. அது நாங்கள் ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவரே, விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே, எனக்கு தாங்க ஆண்டவரே. சீசர்கள் கேட்டாருங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அவங்களுக்கு இல்லையே, அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு வர்த்திக்க பண்ணுங்க. அப்பதான் நான் ஜெயம் எடுக்க முடியும். அப்பதான் ஜெயம் கொள்ளுறன் வேணும். அவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான், எல்லாவற்றையும் ஜெயிப்பான். நான் அவன் தகப்பனாயிருப்பேன், தேவனாயிருப்பேன். அவன் என்னுடைய பிள்ளையா இருப்பான். ஹல்லேலூயா. போராட்டங்களுக்குள்ள நாங்க போக பயப்படுறது, வர்ற பாடுகளுக்குள்ள போக பயப்படுறது. வசனம் சொல்லுது, பன்றிகளுக்கு முன் என்ன செய்யக்கூடாது? உன்னுடைய முத்தை போடாத. மத்திய 7 வாசிங்க இருக்கா, 7:6 இருக்கா, வாசிங்க, முடிச்சிருவோம். சீக்கிரமா வாசிங்க. மத்திய 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீர்கள். உங்கள் முத்துக்கள் கேட்டுக்கலுங்க. உங்கள் முத்துக்கள். முத்து எங்க இருக்கு? சிப்பிக்குள்ள இருக்குது. சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து சொல்லல கத்தர். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். பன்றிகளுக்கு காணமா கேட்டுக்கலுங்க. உங்கள் முத்துக்கள் என்ன? இந்த முறை நான் இந்தியா போய்க்கல, எனக்கு ஒரு சகோதரம், ஒரு பெரிய லோயர் ஒரு நாள் வந்து நிறைய முத்து வேண்டி தந்தார். பிளாக், கருத்த முத்து. நான் பார்க்கல, எனக்கு ஒரிஜினல். ஹல்லேலூயா. நான் கருத்த முத்து நான் பார்க்கல என்று சொல்லி நான் சொன்னேன். அப்போ அந்த ஹைதராபாத்தில் முத்து அங்கே தான் உலகத்திலே ஃபேமஸான இடம். அங்கே கூட்டிக்கொண்டு போய் ஒரு கடையில் நிறைய முத்துக்கள் வேண்டி தந்தார். ஹல்லேலூயா. ஆனபடியால் அது பிடிச்சாலே அந்த கருத்த முத்து, வெள்ளை முத்து எல்லாருக்கும் தெரியும். கருப்பு ரொம்ப நான் காணையில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா நிறைய வேண்டி தந்தேன். அப்போ அது பயங்கரமான ஒரு இனியில ஒரு குளிர்மை, அப்படியே பாடி ஹீட் எல்லாத்தையும் எடுத்துடும். பயங்கரமான காரியம். அப்போ அவர் என்ன, உங்கள் முத்துக்களை என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? உங்கள் முத்துக்களை. அப்போ இந்த முத்து எப்படி உருவாகுது தெரியுமா? சிப்பிக்குள்ள நீர்த்துளிகள், என்னண்டு
சிப்பிக்குள்ள அந்த ஒரு சின்ன மண் உள்ள போயிட்டு வச்சா, ஒரு போராட்டம் பெரியக்குள்ள மண் உள்ள போயிட்டான்னு சொன்னால், அந்த மண்ணால வார அந்த உபத்திரவத்தில் அந்த உபத்திரவத்தில் இருந்து தன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு தண்ணியை அதை விடுது. அவர் களி கொண்டு வரும், அதில் வர்ற சுற்றி சுற்றி வர்ற, அப்போ அதில் வர்ற அந்த 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 களி, அந்த திரவம் வந்து அந்த மண்ணை சுற்றி 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 அதை ரவுண்ட் ஆக்குது. அப்போ ஒரு சிப்பிக்குள்ள 10 முத்து இருந்ததுன்னு சொன்னால், அந்த சிப்பி 10 தரம் உபத்திரப்பட்டிருக்கு. 10 தரம் என்ன பட்டிருக்குது? உபத்திரப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு பாருங்க, அந்த பொறுமையினால போராட்டங்களினால வர்றதுக்கு பேர் தான், வர்ற வெற்றிக்கு பேர் தான் முத்து. ஒரு மனுஷனுடைய பாடுகள், ஒரு மனுஷனுடைய போராட்டம், அதுதான் உங்கள் முத்து என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இல்லை, எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் வெறும் சிப்பியாக இருப்பீங்க. அப்படியே தூக்கி அந்த சிப்பி என்ன செய்வாங்க பார்ப்பாங்க, உள்ளுக்குள்ள 1 மில்லியன்டா அவங்க என்ன செய்வாங்க, அந்த சிப்பி எடுத்து இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி. ஆனால் முத்து இருந்தா அதோடைய மகிமையே வேற. கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில். ஆனபடியால் தான் உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்னால போடாதேங்க. அதாவது பன்றிகள் என்று சொன்னால் விசுவாசம் இல்லாதவர்கள். பன்றி என்று சொன்னால் யாரு? விசுவாசம் இல்லாதவர்கள், வார்த்தை இல்லாதவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள். ஆனபடியால் நீங்கள் கடைசி காலத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு போராட்டம் வருது, அது என்னத்தை பிறப்பிக்கும்? முத்த பிறப்பிக்கும். ஒரு விலை மதிக்கப்பட முடியாத தாவீது ராஜா என்ன சொல்றார்? அநேக உபத்திரவங்களினால உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவம், பாடுகள், போராட்டம், இது எல்லாமே என்னது? முத்து. இதுதான், அதுதான் நம்ம, அதுதான் அதுக்கு பேர் தான் என்னது? முத்து. அதுக்கு தான் வேல்யூ இருக்குது. நாங்க பேசுற அந்நிய பாஷைக்கு அங்க ஒரு வேல்யூ இல்லை, எல்லாம் ஒழிஞ்சு போறது, எல்லாம் ஒளிஞ்சு போயிடுறது. ஆனா நம்முடைய பாடுகள், போராட்டங்கள், பிற கண்ணீர்கள், வேதனைகள், இதுகள் தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை செதுக்கி 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 உருவாக்கி விலை மதிக்கப்பட முடியாத முத்தாய் கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த முத்தை நாம என்ன செய்யக்கூடாது? நாங்கள் பன்றிகளுக்கு முன்னால், விசுவாசம் இல்லாதவர்களுக்கு முன்னால் இதை போட்டு நீங்கள் ஐயோ அவங்க பேசுகிறாங்க, இவங்க அப்படி, இவங்க இப்படி என்று சொல்லி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நொந்துனீங்களோ அது உங்களுடைய பிரச்சனை. நான் ஆனபடியால் நீங்கள் இடரலற்றவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வேளையில் கணவனுக்கு விசுவாசம் இருக்கும், மனைவிக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைக்கு விசுவாசம் இருக்கும், தகப்பனுக்கு விசுவாசம் உள்ளவராக இருக்கலாம். ஆனால் நாம் எப்படி இருந்தால் அந்த முத்துக்களை நாங்கள் போடக்கூடாது, ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கணும். இல்லை